உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிடி சாரை நான் பார்த்ததே இல்லைங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க பிடி சார் அப்படின்ற படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை இயக்கிருக்காரு கார்த்திக் வேணுகோபால் அவர்கள். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள், அண்ட் காஷ்மீரா, அனிகா, தியாகராஜா, இளவரசு, அப்புறம் பாக்யராஜ், பிரபு இவங்க எல்லாமே இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து இந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படின்ற முன்னாடி ரியோ வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான். பட் இந்த படம் அதை விட பெட்டரைஸாக வந்திருக்கா? இந்த படத்தினுடைய கரு என்ன, இந்த படத்தை என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பிடி சார் இந்த படத்தினுடைய மையக்கரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி பேசுகிறது தான். ஒரு மேஜிக் வால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு போகுது. பட் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஒன்று ரிவீல் ஆகுது. ஸோ இந்த படம் எப்படி முடிஞ்சுது, அதாவது அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணவங்கள கண்டுபிடிச்சாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா அப்படின்றா இந்த படத்தினுடைய கதை. இதுதானே கதை. ஆனால் இந்த கதையை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிடி சார் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. லவ் பண்ணுறாரு, பசங்களோட ஜாலியாக விளாட்றாரு. ஆக்சுவலி பிடி சார்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று ஃபிட்டாக இருக்கணும், இல்லைனா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு பிடி சார் தான் இவர். ஈவன் வே ஆஃப் லுக்கில் கூட அவரை பார்த்தா எந்த ஒரு லுக்கில் இவர் பிடி சார்னு கண்டுபிடிச்சா எனக்கு தெரியல. அவர் பிடி சார் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத ஒரு பிடி சாராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பார்த்து அந்த பிடி சார் ஃபீலே வரல. குழந்தைங்க கூட ஜாலியாக விளாண்டா பிடி சார் ஆகிட முடியுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டினாக இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் காலேஜில் வராரு, காலேஜில் பிடி சாராக இருக்காரு. என்ன அப்படியே நவுத்துறாங்க படத்தை, அப்படியே நவுத்துறாங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. அவருக்கு ஒரு தனியாக ட்ராக் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃபில் தான் படத்தினுடைய கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு 20 to 25 மினிட்ஸில் படத்தோட கதைக்குள்ளே போயிடணும். பட் ஆனால் இந்த படத்தோட கதையை செகண்ட் ஹாஃப் மேலே தான் போகுது. ஸோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிடி சார் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, அதாவது நம்ம ஆதி அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் தான் கதையோட வராங்க. அண்ட் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு மேஜர் ட்விஸ்ட் இருக்குது. அந்த மேஜர் ட்விஸ்ட் தான் இந்த படத்தினுடைய ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். பட் பாடல்கள் தேவையில்லாத பிளேஸ்மெண்ட் இந்த படத்தில். எதுக்கு பாட்டுன்ற மாதிரியே ஒரு கொஸ்டின் ஒரு பக்கம். பாட்டு கேட்குற மாதிரி இருந்தாலும் முறையில் ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பெஷலாகவும் இல்லை. ஸோ பாடல்களும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கலாம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு பாட்டு தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபே தேவையில்லைங்க. ஆக்சுவலி இது சுருக்கி விட்டோம்னா இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக முடிச்சிருந்தா சூப்பராகவே வந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட் மட்டுமே கொடுத்து பிடி சார்ன்ற கேரக்டர் தூக்கிட்டீங்கன்னா இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. பிடி சாரே இந்த படத்துக்கு தேவையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா படம் ஃபுல்லாக கோர்ட் ரூம் ட்ராமாவாக தான் போகுது. ஸோ கோர்ட் ரூம் ட்ராமாக்கான கதை இருக்குது ஒரு பக்கம். பிடி சார் இந்த படத்தில் இன்வால்மெண்ட் ஆகணும்னு பெரிய விஷயமே இல்லை. அவரை ஓரமாக தள்ளி வச்சிட்டிங்கன்னா வேறு யாராவது கூட எடுத்து இந்த கதையை எடுத்து நகர்த்தலாம். ஸோ பிடி சாருக்கு இந்த படத்துக்கு ஒரு பெருசாக அந்த ஒரு கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த படத்தினுடைய கருவே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும்தான். பட் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தினுடைய அந்த மெயின் கருவை அழிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கருவை வச்சுட்டு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுக்க வேண்டிய நிறைய படங்கள் வந்திருக்கு. இதை வச்சு நல்லாவே எடுத்துருக்கலாம். பட் அதை விட்டுட்டு இவங்க எங்கெங்கேயோ போய் பிடி சாருக்கு ஒரு லவ் கான்செப்ட் போயிட்டு ஸ்கூலை காமிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோடைய கதைக்குள்ளேயே வராங்க. ஆனால் அது ரொம்ப கிளீஷேவாக இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம், இந்த கதையும் சரி இந்த எடுத்து கருவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாக் ஷீப் சேனலே ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நத்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ யூடியூப் பரிதாபங்கள் வீடியோ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தவிர்த்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸு, ஒரு இன்ஸ்டாகிராமில் நம்ம டெய்லி அவேர்னஸாக பார்க்குற ஒரு சின்ன வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தவிர்த்து ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஸோ அதுவும் இந்த படத்தோடைய ஒரு பெரிய பலவீனமாகவும் மாறுது. ஸோ இதுக்கான ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்தது இந்த படம் நல்லாவே வந்திருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுக்க தவறிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்னடா படத்தை இப்படி போட்டு நவுத்துறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யும். என்னடா படத்தோட சப்ஜெக்ட் இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போகிறீங்களே அப்படின்ற ஒரு கொஷின் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய மெயின் ப்ராப்ளமே. அண்ட் கேரக்டரைசேஷனாக பார்த்தீங்கன்னா பிடி சாரா நடித்த ஹிப்ஹாப் ஆதி முந்தைய படங்களை மாதிரியே அதே லுக்லேயே நடிச்சிருக்காரு. ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் நடிக்கலை, அதே லுக்லேயும் இருக்கார். சரி லுக்காச்சும் அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தா அந்த லுக்கையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் பிடி சாரா வந்தால் கூட இதே தாடி தான் இருப்பேன், இதே மீசியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரே லுக்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்துருக்கலாம். அண்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. எப்பயும் போல் சும்மா அழகுக்குன்னு ஒரு ஹீரோயின் அது தான். அன்றைக்கி தான் அந்த படத்தை ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்களோட நடிப்பு மூலியமாக சரி, அவங்களோட யதார்த்தமான அந்த நடிப்பை நல்லாவே படம் ஃபுல்லாக தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. அண்ட் தியாகராஜா வராரு. தியாகராஜா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். ஒரு கேரக்டரை நல்லா நடிச்சிருக்காரு. பட் கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். எப்பயும் போல் அந்த காப்பரேட் எடுத்துகிட்டா படத்தை பலமாக்கல அப்படின்னு நினச்சிட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் பிரபு வராரு, பாக்யராஜ் வராரு, அப்புறம் இலவசம் வராரு. இவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாலும் கூட படத்துக்கு பெருசாக
ஸ்கோப்பு ஹோப்பும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான மூவிங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தினுடைய ட்ரெஸ்ட்ராயர்னு சொல்லலாம். ஸோ ஆவரேஜான மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. இந்த படம் நீங்கள் டைம் எடுத்து பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக ஓடிடிலே பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, நல்ல விஷயத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.